எனக்கு இதில் ஆச்சரியம் என்னென்னா, இவள் யார் என்றால் ஒரு மோவாபிய பெண். இந்த மோவாப்ன்ற பேரை கேட்டாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா மோவாப் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 19 அதிகாரத்தில் படித்தீங்கன்னா, இந்த மோவாப் சந்ததி உருவான விதமே ஒரு அருவருப்பான உறவினால் வந்த ஒரு சந்ததி. இந்த சந்ததிகிட்ட ஒழுக்கெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த சந்ததியே ஒரு ஒழுக்கமற்ற சந்ததி. அவங்களுக்கு நியாய பிரமாணமும் கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு வரையறையும் கிடையாது, சட்டத்திட்டங்களும் கிடையாது. அவன் தான் இஷ்டத்துக்கு என்ன நினச்சானோ அதை செய்வான். அதனால் மோவாப் பெண் அப்படின்னாலே எல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒழுக்க கேடுகள் அந்த சமுதாயத்தில் அதிகமாக பரவலாக இருக்கும். நான் நினைக்கிறேன், இந்த ரூத் அந்த வயலுக்கு வந்திருக்கும் போது அங்கே இருக்கிற வாலிப பசங்கள்லாம் இவள் நடக்கையை பார்த்து பரிகாசம் பண்ணியிருக்கலாம். நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா? விசுவாசத்தில் அநேக உள்ள போராட்டம் என்னன்னு கேட்டால், முன்னால் பாதை திறக்கும் போது அது வசதியாக இருந்தால் தைரியமாக போயிடுவோம். ஆனால் அந்த வசதிக்கு நடுவில் கர்த்தர் இருக்கிறாரான்னு பார்க்குறோமா, அதான் கேள்வி. மோசேக்கு ஆண்டவர் ஒரு இடத்த வச்சுருந்தார். அவனை தேவன் குழந்தையாக இருக்கும்போதே பார்வோனின் கைக்கு தப்புவித்து தண்ணீரிலே அவனை காப்பாற்றி பார்வோனின் குமாரத்தினுடைய அரண்மனை கொண்டு போய் சேர வைத்தார். 40 வருஷம் எகிப்தின் சகல கலைகளையும் கற்று தேர்ந்தான். ஆனால் ஒரு நாள் கண்டுபிடித்தான், நான் யார்? எபிரேயன், நான் இஸ்ரவேலன் அப்படின்றது கண்டுபிடித்தான். கண்டுபிடித்த உடனே என்ன சொன்னான் தெரியுமா? பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்தான். எனக்கு அது வேண்டாம். அதுக்கு பதிலாக அவன் என்ன தெரிந்து கொண்டான் என்றால், எபிரேயர் 11 அதிகாரம் 9, 24, 25, 26 வாசித்தால் அதில் அவன் சொல்லுகிறான். 25ஆம் வசனத்தில், தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிமேல் வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு சாய்ஸ் இருக்கு. அரண்மனை வேணுமா, அவமானம் வேணுமா? எது உனக்கு வேணும்? இந்த உலகத்தின் பாவம் வேணுமா, தேவ பிரசன்னம் வேணுமான்னு கேட்டால் பாவம் வேணாம், தேவ பிரசன்னம் தான் வேணும். தேவ ஜனங்களோடு நம்மளுக்கு நல்லா தெரியும், அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் சொகுசு வாழ்க்கை. அந்த இடத்த விட்டு நான் தேவ ஜனங்கள்கிட்ட போனேன்னா எனக்கு துன்பம்தான், எனக்கு பயங்கர பிரச்சனை, எனக்கு அவமானம், நிந்தை, எனக்கு பயங்கர தண்டனைகள், எனக்கு ரொம்ப பிரச்சனைகள் வரும்னு தெரியும். ஆனால் அவன் விசுவாசத்தினால் என்ன செய்தான் தெரியுமா? தேவ ஜனங்களை தெரிந்து கொண்டான். கர்த்தருடைய ஜனம்தான் எனக்கு முக்கியம். கர்த்தரை தொழுதுகளோடு நான் சேர்ந்து கொள்ளணும். எனக்கு இந்த உலக ஆசாபாசங்கள் இருக்கிறவங்க எனக்கு அவசியம் இல்லை. நான் தனியாக இருந்தாலும் தேவ ஜனங்களோடு இருக்க நான் விரும்புகிறேன். அந்த சூழ்நிலையை நான் விரும்புகிறேன். மற்ற இடங்களை நான் வெறுக்கிறேன்னு சொல்லி அவன் அதை வேண்டாம் என்று சொன்னான். முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவனுக்கு எகிப்தின் அரண்மனையை விட்டு கொடுத்தான். கர்த்தர் அவனை மலையின் மேலே கொண்டு போய் முகமுகமாய் தரிசனம் கொடுத்தார். ஹல்லேலூயா. தேவன் அவனோடு மனுஷன் பேசுவது போல பேசினார். தேவன் அவனை உன்னத ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய இஸ்ரவேல் குடும்பத்திற்கு தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் தான் சொந்த வீட்டை விட வேண்டியிருந்தது. நான் நினைக்கிறேன், அவன் வீட்டை விட்டு அரண்மனை விட்டு வெளியே வரும்போது எல்லாம் திட்டியிருப்பான். அவனை பைத்தியமாக பிடிச்சிருக்கு, உனக்கு இவ்வளவு சொகுசு, இவ்வளவு வசதி, இவ்வளவு மேன்மை, இவ்வளவு மரியாதை, மதிப்பு, ராஜகுமாரன்றதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தன் தவம் கிடக்கிறான். உன் நிலைமைக்கு வர்றதுக்கு நீ இதை விட்டுட்டு போய் அடிமைகளோட போய் உட்காந்துருக்கியே. அவன் சொல்லுவான், எனக்கு தெரியும், இதெல்லாம் அனித்தியமான சந்தோஷம். தேவ ஜனங்கள் இன்றைக்கு பார்க்க அடிமைகளாக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். எனக்கு அந்த கூட்டம் தான் எனக்கு வேணும். நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல, தேவ ஜனங்களோடு நான் என்ன செய்வேன்? துன்பத்தை அனுபவிப்பேன். ஒரு ஆமீன்னு சொல்லுங்க பார்ப்போம். தேவ ஜனங்களோடு இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த சாய்ஸ் வருது. நம்ம காலேஜுக்கு போகும்போது நமக்கு முன்னாடி 2 சாய்ஸ் நிற்குது. ஒரு கூட்டம் தேவனை அறியாத ஒரு கூட்டம், ஆனால் நல்ல ஆசாபாசமாக இருக்கிறாங்க, அழகாக இருக்கிறாங்க, நல்ல கவர்ச்சிகரமாக இருக்கிறாங்க. அவருடைய உடைகள், அவருடைய பாவனைகள் எல்லாம் நல்ல கவர்ச்சிகரமாக இருக்குது. உலகத்துக்கு ஏற்ற விதமாக கண்ணுக்கு ரசனையாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தேவ ஜனம் ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. அவங்க ஒன்றும் ஸ்டைல் இருக்காது, ஃபேஷன் இருக்காது, ஒன்றும் இருக்காது, பார்க்க சாதாரணமாக இருப்பாங்க. அவங்க உலகத்தில் ரொம்ப பெரிய பிரபலமானவர்களாக இருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு வாலிபனுடைய கண், ஒரு வாலிப பிள்ளையினுடைய கண் எந்த பக்கம் திரும்புது பொதுவான்னு கேட்டால்
என்ன நம்ம ஆண்டவரை பற்றி தெரிஞ்சவங்களெல்லாம் என்ன உட்காந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. இங்கே என்ன ஸ்டைலாக இருக்காங்க, உலகம் எவ்வளோ அழகாக நம்மளை மினுமினுன்னு கூப்பிடுது, இங்கே போனால் ஓஹோன்னு வாழலாம் அப்படின்னு அந்த பக்கம் திரும்புகிறாங்க. ஆனால் ரூத்துக்கு அதே வாய்ப்பு கிடைத்தது. தன் சொந்த வீட்டுக்கு அவள் போயிருக்கலாம், அப்பா அம்மா வான்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க, மாமியாரும் போன்றாங்க, வேண்டாம்ப்பா யாரை நம்பி போகிற, யாரை நம்பியும் போல, கர்த்தரை மட்டும் நம்பி போகிறேன். உனக்கு நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா, நீ சிந்தின கதிர்களை பொறுக்கி சாப்பிடணும் தெரியுமா, பரவாயில்ல பொறுக்கி வேணால் சாப்பிட்றேனே தவிர இந்த பாவ உலகத்தில் நான் என்ன பண்ண மாட்டேன், வாழ மாட்டேன், இந்த தேவர்கள்ட்ட நான் திரும்ப மாட்டேன்னு ஒரு தைரியமான உறுதி எடுத்தா பாருங்க. கர்த்தர் பார்த்தார், இந்த அளவுக்கு நீ என்ன உறுதியாக பற்றி இருக்கிறியா. கர்த்தர் அவளை என்ன செய்தார் தெரியுமா, இயேசு கிறிஸ்துவாகிய உலக இரட்சகரின் பட்டியலில் அவளுடைய பேரை கர்த்தர் உள்ளே கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்காக நிற்கும் போது கர்த்தர் நமக்காக நிற்பார். இன்றைக்கி நிறைய பேர் அதையே பார்த்துட்டு அப்படியே தடுமாறுறதை பார்க்குறேன். வாலிப பிள்ளைகள் தடுமாறுறாங்க. இன்றைக்கி எதை தெரிந்து கொள்ளணும்னு தெரியல, ஆசை வார்த்தைகளுக்கு இணங்குறாங்க, தேவனையே மறுதளிக்கிற பிள்ளைகளை பார்க்குறோம். இன்றைக்கி நான் கர்த்தர் கொஞ்சம் பேர் எதிர்பார்க்குறாரு, முதுகெலும்பாக நிற்பேன், கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுவேனே தவிர தேவ ஜனங்கள் இல்லாத இடங்களில் எனக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்னு நிற்கிறவங்களை கர்த்தர் தேடுறார். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, நான் தேவனோடு உடன்படிக்கை பண்ண ஒரு பிள்ளை, நான் இந்த அசுத்தத்திற்கு நான் என்ன பண்ண மாட்டேன், இடம் கொடுக்க மாட்டேன். கஷ்டப்பட்ட கூட கஷ்டப்படுவேன். தேவன் இல்லாத ஒரு இடம் எனக்கு சொர்க்கமாக கொடுத்தா கூட வேண்டாம். நான் கர்த்தருடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை கூட நான் தெரிந்து கொள்ளுவேன். நம்முடைய இடங்களில் நம்முடைய ஜனங்களோட யாரோட இருக்கிறோன்றதுக்கு ஒரு விசுவாசம் தேவைங்க. அதுக்கு கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என் தலையை மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு நமக்கு தெரியணுங்க. கர்த்தர் எனக்கு தருவார். அல்லேலூயா. இது பரிசுத்தவான்களுக்கு முன்னால் ஒரு பெரிய தெரிந்தெடுப்பாக தான் இருந்திருக்கு. நீங்கள் ஆபிரகாமை பார்ப்பீர்களானால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே இந்த ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் எப்படி வாழ்ந்தான்னு கேட்டால் பரதேசியாய் சஞ்சரித்தான். பரதேசி, இந்த வார்த்தையை நம்ம பொதுவாக யாருக்கும் சொல்ல மாட்டோம் இல்லையா. இவன் யாருன்னா சொந்த ஊருக்காரன், இவன் சீரியா தேசத்தான். ஒரு நாள் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய ஜனம், உன்னுடைய வீடு, உன் இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனார். போன உடனே தேசத்தில் இடம் கொடுத்துட்டாங்களா? வேணும் சொல்லுது, தானும் தம் பிள்ளைகளும் தன்னுடைய பேர பிள்ளைங்களும் அலைஞ்சு திரிஞ்சாங்களாம். எப்படி பாருந்தீங்க, அதான் வீடு கட்டிங்களா? எங்கே வீடு கட்டுறது, கூடாரங்களில் தான் இருந்தாங்க, டென்ட்டில் உட்காந்துருக்காங்க. டென்ட்டில் இருந்து அப்படியே சுற்றி 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 அந்த தேசங்கள் அலைகிறாங்க. உனக்கு என்னப்பா பேர் கொடுத்தாங்க அப்படின்னா பரதேசி. ஒரு பக்கம் கையில் பணம் இருக்குது, வெள்ளியும் பொண்ணும் உள்ள சீமான் தான், ஒன்றும் நிலம் வாங்க முடியாது. அவன் சுத்தின இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவ தான் என் மனைவின்னு சொல்ல முடியல, அப்படிப்பட்ட இடங்களில் சுற்றுறான். ஆனால் கர்த்தர் அவனுடைய உண்மையை பார்த்தார். நீ அறியாத ஜனங்கள் நடுவில் நான் சொன்னேன்னு சொல்லி நீ போனல்ல, எந்தெந்த இடத்துலலாம் கால் வைக்கிறியோ, நீ கால் மிதிக்கிற தேசத்தை உன்னுடைய சந்ததிகளுக்கு நான் கொடுப்பேன். எப்படி? நான் காசுக்கு இல்லை, இலவசமாக கொடுப்பேன், நானே சுதந்திரமாய் கொடுப்பேன். ஏன் தெரியுமா? அவர் நம்பினார் கர்த்தர் செய்ய வல்லவர். இன்றைக்கி நிறைய பேர் ஏதோ ஒரு மனுஷனை நம்பிட்டு போகிறாங்க, ஒரு பெண்ணை நம்பிட்டு போகிறாங்க. நான் சொல்லுவேன், அதை விட உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் பெரியவருங்க, அவரை நம்புங்க, அவரை உறுதியாக பிடிங்க. அந்த ரூத்தை பாருங்க, தேவனை அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துட்டு என்ன உறுதிங்க அந்த பொண்ணுக்கு. சிறு வயது முதல் பிறந்து வளர்ந்த இடம், அவள் அறிந்த ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு, விசுவாசமே இல்லாத ஒரு அம்மா கூட தேவனை உறுதியாக பிடிச்சிட்டு அவருடைய சட்டைகளுக்கு கீழே நான் அடைக்கலம் போகணும்னு போனா பாருங்க. அந்த தைரியம் நமக்கு இருக்கிறமா இருக்கக்கூடாதா? ஹல்லேலூயா. சிம்சோனுக்கு அந்த தைரியம் இல்லையே, அதான் ஆச்சரியம். சிம்சோன் இஸ்ரவேலுக்கே நியாயாதிபதி. ஆனால் தான் வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கும் போது யாரை தெரிந்தெடுத்தான்? தன்னுடைய ஜனத்தில் ஆள் இல்லையாப்பான்னு அப்பா அம்மா கேட்டாங்க. எதை தெரிந்தா? கண்ணுக்கு பிரியமானவள், அவள் தான் எனக்கு வேணும். அப்படி தான் பிடிச்சான் போய் ஆளை. கடைசியில் பாருங்க, பெலிஸ்திய ஒரு பெண்ணை உட்காந்துட்டு அவளோட உட்காந்துருக்கான். கடைசியில் தான் எப்படி சாகணும்னு தானே வாய் திறந்து கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி படுக்க நல்லா தான் இருந்துச்சு, மடியில் தான் படுத்து கிடந்தார். அந்த இன்பம் கொஞ்ச நாள் ஓடிச்சு.
ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகி போனார்னே தெரியாமல் இருந்திருக்கான். இன்றைக்கி அநேகர் தங்கள் வாழ்க்கையில் திருமணம் அப்படின்னு வரும்போது, உறவுன்னு வரும்போது இதில் நிறைய தடுமாறுறவங்க இருக்காங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரூத் ஒரு பெரிய முன்னுதாரணம். கர்த்தரை அறிந்த காலத்திலேருந்து அவர் தான் என் தேவன், அவர் எங்கே என்னை போக அனுப்புகிறாரோ அங்கே நான் போவேன், அவர் யாருடைய ஜனமாக இருக்கிறாரோ அந்த ஜனம்தான் ஏன் ஜனமாக இருக்கணும், தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாள் பாருங்க. கர்த்தரும் அவளை உறுதியாக பிடிச்சு அவளுடைய பெயரை பெருமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேர் தாங்களே இன்னும் பழைய காரியங்களை விடாமல் இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் இந்த நகோமி மாதிரி விசுவாசிகளாக இருக்காங்க. அதான் பெரிய வேதனை. கர்த்தரை அறியாத பொண்ணு ஏன் ஜனமும் வேணாம், ஏன் தேவர்களும் வேணான்னு அவ விட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கா. இந்த அம்மா விசுவாசி சீனியர். இந்த சீனியர் விசுவாசி என்ன சொல்லுது? உன்னுடைய சகோதரி தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கும் தன் தேவர்களுக்கும் திரும்பி போனா நீயும் போன. யாரு? அவிசுவாசி சொல்ல. யார் சொன்னா? இது என்ன கேவலம் இது? நீங்க நிறைய விசுவாசி இப்படி ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் பரவாயில்ல பாஸ்டர், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால், நம்ம ஊர்ல இருந்து ஆத்துலையும் ஒரு கால். அதான் இந்த கதை தான் நிறைய பேருக்கு ஓடுது. எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளை. சித்தப்பாவுக்கு இப்படி விரும்ப மாட்டார், அதனால் அதை செய்வோம். மாமாவுக்கு இது விரும்புவார், அதனால் அதை செய்வோம். எல்லா மாமாவையும் எல்லா சித்தப்பாவையும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி கடைசியாக துக்கப்படுத்துகிற ஒரே ஆள்னா கர்த்தர் மட்டும்தான். அவர் என்ன நினைக்கிறாருன்னு யோசிக்கிறது இல்லை. எல்லா பழைய பாரம்பரியங்கள், உலக வழக்கங்கள், பழைய விட்டு வந்த தேவர்களுடைய விக்கிரக ஆராதனையின் செயல்கள் எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் பேர் என்ன? நகோமி. பேர் சூப்பர் பேர் தான். சர்ச்சில் வச்சு தான் பேர் வச்சது. பேரெல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாருமே அலற மாதிரி தான் பேராக இருக்கும். வாய்க்கு வாய்க்கு கர்த்தர் தான் வரும். கர்த்தருக்கு அவங்களுக்கு என்ன இருக்காது? சம்பந்தமே இருக்காது. ஆனால் இங்கே ஒரு ரூத்னு ஒன்று இருக்கு. பிறந்தது மோவாபில், வளர்ந்தது விக்கிரக ஆராதனையில். கர்த்தரை பிடிச்சிக்கிட்டாளா? உறுதியாக பிடிச்சி இந்த ஊரே வேணான்னு ஓடி போனா பாருங்க. நான் போகிறேன், கர்த்தர் இருக்க இடத்துக்கு போகிறேன்னு. இந்த ஆள் வர்றேன்ற ஆளையும் நீ திரும்பி போ, அங்கே போ, தேவர்கள் இடத்துல போ. நம்ம விசுவாசம் என்ன லெவலில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். நாம் செக் பண்ணணுங்க. கர்த்தருக்கா வைராக்கியமாக நிற்கிறவங்க இன்னைக்கு வேணும். ஹல்லேலூயா. வைராக்கியமாக நிற்கணும் ஆண்டவருக்காக. வாலிபர்கள் அதோட வைராக்கியமாக இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் ஹேர் ஸ்டைலை பார்த்து லவ் பண்ணேன் பாஸ்டர் சொல்கிறாங்க. மூக்கு ஷார்ப்பாக இருக்கான். இதில் என்னையா இதெல்லாம் கதை? அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்? கலர் கொஞ்சம் சிவப்பாக இருந்தால் போதும், அவ்வளோதான். மயங்கி சாஷ்டாங்கடையாக விழுந்துறது கீழே, அவ்வளோதான். நின்னா பாருங்க எப்படி உறுதியா. யாரை பார்க்க போகிறோன்னு தெரியாது, எப்படி வாழ போகிறோன்னு தெரியாது, எங்கே இருக்க போகிறோன்னு தெரியாது. என்ன தைரியமாக போனாங்க. அவங்க தேவன், என்னுடைய தேவன், அவர் என்னை பார்த்துக்கிடுவார். அவங்க அப்பா அம்மா நிச்சயமாக கூப்பிட்டுருவாங்க. ஏம்மா எதுக்குமா இந்த அம்மா வயசானவங்களோட போயிட்டுருக்க, நாங்கள் வேறு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் வான்னு கூப்பிட்டு. தேவையில்லை, இப்படியே செத்தாலும் பரவாயில்ல, அங்கே போய் சாகுறேன் போ, அங்கே போய் நான் அடக்கம் பண்ணப்படுறேன். என் குடும்பத்தார் எந்த லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தரை அறிஞ்சிக்கிட்டேன், ஒரு நாளும் பின்வாங்கவே. ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பாடுங்க சேர்ந்து. இயேசுவின் பின்னால் திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவை முன்னால், சிலுவையே முன்னால், உலகமின் பின்னால், சிலுவையே முன்னால், உலகமின் பின்னால். இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய ரத்தத்தினாலே உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். பாடுவோம். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒன்று கொடுத்து விட்டேன்.
பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. என்ன ஒரு ஃபெய்த்! இவ்வளோ தேவன் மேல் அவள் நம்பி இருந்தா, போகிற இடமும் என்னன்னு தெரியல, போகிற ஜனங்களும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஆனாலும் தேவனை பிடிச்சிட்டு விசுவாசமாக போனா பாருங்க, கர்த்தர் அவள் சந்ததி இன்றைக்கு வரைக்கும் பேசும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! அது ரொம்ப முக்கியம். அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். கடைசியாக இந்த ரூத்தினுடைய விசுவாசம் என ரொம்ப அசைத்த காரியம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த போவாஸ் சொல்லுகிறார், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்கள் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இந்த பெண்ணுடைய எஜமான் சொல்றாரு, நீ ரொம்ப உத்தமிமா நீனு. ஏன் அவர் சொன்னார்னா, அவர் இத்தனை வருஷம் வயலில் விவசாயம் பண்ணி எத்தனையோ பெண்களையும் ஆண்களையும் பார்த்துருக்காரு. அவர் பார்த்தா இவங்கெல்லாம் பொதுவாக வாலிபர் பெண்ணே போகிற கூட்டத்தை பார்த்துருக்கிறாரு. அதில் கொஞ்சம் பேர் பணத்தை பார்த்து போவாங்க, சில பேர் பணத்தை பார்க்க மாட்டாங்க, அழகாக பார்த்து போவாங்க, ஐஸ்வர்யவான்கள் பின்னால் போவாங்க. இப்படியெல்லாம் அவர் பார்த்துட்டே இருந்திருக்கான ஒரு பொண்ணு உள்ள வர்றா. அவள் ஐஸ்வர்யவானும் பார்க்கல, தரித்திரனும் பார்க்கல, வாலிபர் பின்னால் போகாமல் உத்தமமான ஒரு இருதயத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை சுத்தமாய் வைத்து கொண்ட இந்த பெண்ணை பார்த்து அவளை தனியாக ஒரு அடையாளப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அவளுக்கு இருந்தது.